மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பசுமை தீர்ப்பாயத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தற்போது பேசி வருகிறார். பிரச்சனையிலும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எடுக்கப்பட்டால் தமிழகத்துக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதனால் மத்திய அரசு திட்டவட்டமாக தன்னுடைய தரப்பை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆகவே பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் சார்பில் இது குறித்து தங்கள் கருத்தை இங்க வருகிற 25ஆம் தேதி அமர்விலே பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொன்று, விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர், அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் PR பாண்டியன் அவர்கள் பற்றி இந்த நீதிமன்றத்தில் ONGC சார்பாக போடப்பட்ட ஒரு பிரமாண வாக்குமூலத்தில் அவர் ஒப்பந்தக்காரர்கள் எல்லாம் மிரட்டி பணத்தை பறிக்க என்ற நபர் என்ற மிக தவறான ஒரு சொற்றொடர் கையாளப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்தபோது அப்பொழுதே கண்டித்தார்கள். அவர் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடைய மகன், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தவரின் மகன் இன்றைக்கு எந்த கட்சியிலும் இல்லை. அவர் தொடர்ந்து விவசாயிகளுக்காக பாடுபடுகிறார். டெல்லியிலே 37 நாள் உறைபனி குளிரிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி ஜனாதிபதியை சந்தித்தார், பிரதமரை சந்தித்தார், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். அவர்கள் மீது போடப்பட்ட FIR நாங்கள் கொண்டு வந்து காட்டினோம். அது போன வருடம் ஜூலை மாதத்திலே 16ஆம் தேதி போடப்பட்ட அந்த FIRல இந்த வார்த்தையே கிடையாது. கான்ட்ராக்டர் மிரட்டி பணம் பறித்தார் என்பதற்கான வார்த்தையே கிடையாது. அப்படி இருக்கிறது ONGC நிறுவனம் எப்படி இதில் போட்டது என்று கூறிய போது எங்கள் ஆட்சேபனையை ONGC நிறுவனம் இப்படி PR பாண்டியன் அவர்களை பற்றி தவறான, அவருடைய பெயருக்கும் நன்மதிப்புக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வஞ்சகமான நோக்கத்தோடு சொன்ன இந்த வார்த்தைகள் நீக்கப்பட வேண்டியவை, கண்டிக்கப்பட வேண்டியவை என்று எங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திருக்கிறோம். 25ஆம் தேதிக்கு இந்த அமர்வு அடுத்த இது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய சர்க்கார் திட்டவட்டமாக தங்கள் கொள்கை முடிவில் அறிவித்ததை திரும்ப பெற்றுக்கொண்டு போட்டிருக்கிற அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணணும். குத்தாலத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்கல்ல என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு, அந்த விண்ணப்பத்தை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். இல்லாவிட்டால் மத்திய சர்க்கார் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுகிற விலாங்கு மீன் வேலையைத்தான் செய்கிறது என்று நாங்கள் குற்றஞ்சாட்ட நேரிடும். மந்திரி பேச்சை அப்படியே நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது. கடந்த கால அனுபவத்தின் மூலமாக அதை சொல்லுகிறோம். அது நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அதாவது இதை தவிர நான் எதுவும் போய் சொல்வதற்கு இல்லை. எனக்கு போடுறது 2 நிமிடம் 3 நிமிடம் டிவியில நீங்க நல்ல அன்போடு என்னை வெளிப்படுத்துறீங்க. இந்த மேட்டரை மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல முடியும், அந்த மேட்டர் சொல்ல முடியாது.